ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த லாபியை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு என்ன, சூப்பர் சஸ் கேம் பிளே தமிழ் நண்பா. சிங்கம் களை இறங்கிருச்சு. நம்ம ப்ளே பண்ண போகிறது சூப்பர் சஸ் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப சஸ்ஸியான கேம் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் என்ன நடக்கும்ன்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஒருத்தங்க சாதாரணமாக தான் நின்றுட்டுருப்பான், நாம் இங்கே தான் நின்றுட்டுருப்போம். சரி, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நாம் இப்படி கிளம்பும்போது வந்து ஒன்று கழுத்துல ஒன்று சொருவான் பாருங்க, கத்தி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த கேம் பிளேவை வந்து நான் சோலோவாக தான் ஆட போகிறேன். டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் பற்றாக்குறை, வேற என்ன. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். நமக்கு கிடச்சிருக்கிற ரோலும் நம்மளோட ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பிங்க்னா நம்ம நர்ஸ், அந்த பிங்க்கு ஒயிட் அந்த மாதிரிலாம் நர்ஸு டாக்டர் அந்த மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நமக்கு கிடைச்ச டாக்டர் ரோல் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்குறதே தப்பு. நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இம்போஸ்டர் இருக்கால, கொலகார பாவி, அவன் வந்து யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டானா அவங்கள போய் நம்மளால் ரிவைவ் பண்ண முடியும் கைஸ். ஆனால் வந்து மற்றவங்க யாருமே வந்து முந்திரி கொட்டத்தனமாக வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டாங்க கோவிந்தா தான். ஓகே, நம்ம கைஸ் டெட் பாடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம ஃபைன் பண்ணி ஆகணும். ஆமாம், முதல்ல போய் டெட் பாடியெல்லாம் ஃபைன் பண்ணணும் கைஸ். யாரும் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்கடா கைஸ். 3 பேர்த்த போட்டு தள்ளியிருக்காங்க. இருங்க, நம்மக்கிட்ட டாக்டர் இருக்கான், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. வி காட் டாக்டர், டோன்ட் ரிப்போர்ட், வெயிட் ஃபார் தி ரிவ்யூ அப்படின்னு வந்து நறுக்குன்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி நாமளே பெருமையாக சொல்லிக்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸ்கிப் த வோட் கைஸ். இப்போ யாருனே தெரியாமல் நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் கைஸ் ஒரே ஆப்ஷன். ஓகே, என்னடா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஓட் பண்ணியிருக்கோம், வேறு யாருமே எதுவுமே தலையே அசைக்க மாட்டிருக்கீங்க. ஓட்டு க்ரீனா? யாரா க்ரீனு? ட்ரோல் ஃபேஸ். ஓ, அவரை தான் ஓட் பண்ண சொல்கிறாங்க. இந்த சின்சானியா இந்த ட்ரோல் ஃபேஸையே வந்து ஓட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிங்கா? பிங்க் ஃபார் ஓட் அவுட்டா? என்னடா உளர்ற சலா? நீ பார்த்த ஒரு ஓடிப்ப இந்த இத்து போன 4 வாழத்தா. டேய் கைஸ், இந்த ப்ரௌன் வந்து நம்ம மேலே போட்டிருக்கான். அப்போ அவன் தான் எனக்கு தெரிஞ்சு இம்போஸ்டர்னு நினைக்கிறேன். சும்மா இருந்தவனை வந்து தூண்டி விட்டுட்டாங்க கைஸ். அவன் பின்னாடியே போகிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ட்ரோல் ஃபேஸ் வந்து ஒரு இம்போஸ்டரான். அடப்பாவீங்களா, இதை நான் பார்க்கவே இல்லையே. ட்ரோல் ஃபேஸ் வந்து ஒரு இம்போஸ்டராங்க கைஸ். இங்கே பாருங்கள், மிஸ் ஆகுன்னு ஒருத்தர் நம்ம பக்கத்தில் வந்து ஓடி வந்துட்டுருக்கான். நம்ம போய் இந்த இதை போய் பண்ணுவோம். 8506 ஓகே, போட்டாச்சு. நம்ம இப்படி மேலே போவோம். நம்மளோட வேலையை நம்ம முடிச்சாச்சு கைஸ். இந்த சின்சான் வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், எனக்கு என்னன்னே தெரியலையே. நாம் எதுக்கும் வந்து கும்பலாகவே போவோம். இங்கே யாரும் இல்லை. என்னடா லாக் பண்ணி விட்டீங்க? அடா சாலாஸ். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கீழே போவோம். இது என்ன டெட் பாடியா? சி கைஸ், இது டெட் பாடி இல்லை, அது என்னமோ ஒரு அழுக்கு மூட்டை டப்பா மாதிரி என்னமோ வச்சுருக்காங்க. அடே யாராச்சும் செத்து போங்கடா. என்ன கைஸ், ஒருத்தன் கூட ஆளையே காணோம். நம்ம போய் அந்த ஆக்சிஜன் இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடா சாலா கைஸ், இந்த லேசர் வந்து குளுட்டோனின்னு நினைக்கிறேன். இருங்க, இருக்கானான்னு பார்க்குறேன். அடா பாவி பயிலே கைஸ், இந்த குளுட்டோனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவன் முழுங்கிடுவான், அவனோட வயிற்றுக்குள்ளே முழுங்கிடுவான். இப்போ வந்து இவனை யாராச்சும் போட்டு தள்ளினா தான் நாம் வெளியில் வர முடியும். ஐயோ சாலா லேசரு இப்படி இருக்கியேடா. அப்போ குளுட்டோனி நியூட்ரலாக இல்லை இம்போஸ்டரான்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. நியூட்ரல்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு காமிக்குது. காஞ்சரர் இருக்காங்க, ஆமாம் டாக்டர் இருக்கான், நம்ம தான் டாக்டர், அது நமக்கே தெரியும். சாலா எல்லாத்தையும் முழுங்கிட்டான் கைஸ். ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. இந்த ஜெயிச்சிட்டாங்க. டாக்டர் டிஃபீட்டடா. யோ, நான் என்னையா பண்ணுறது?
இங்கே பாருங்க, இவன் தான் வந்து எம்பிபியாக வர வந்திருக்கானா. நம்மளோட அந்த ரூம்க்கே வந்தாச்சு. ரூம்னா என்னோட ரூமை சொல்லலைங்க, அதாவது லாபின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்ல அந்த கலரை மாற்றுவோம். டேய், எனக்கு ஏதாச்சும் நல்ல கலராக கொடுங்கடா. ரெட் கலர் ஓகேவா? ரெட் கலர் கூட நல்லா தாங்க இருக்குது. இது என்ன எல்லாம் இது போட்டிருக்கு? பச்சை கலர் கேவலமாக இருக்குது. ஆரஞ்சு இல்லைங்க, ரெட்டே வச்சுக்கோ, ஏன்னா ரெட்டு தான் பார்க்குறதுக்கு வரியாக இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே வந்துட்டிங்களாடா. இந்த இதில் வந்து இவன் தான் ஸ்டார் பிளேயரான். அந்த காஞ்சூரோட அந்த மண்டை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, மண்டையில் போடுறான். கைஸ், ஏதாச்சும் ஒரு நல்ல ரோலாக கிடைச்சா போதும். ஒரு இம்போஸ்டர் மாதிரி ஏதாச்சும் ஒரு கெத்தான ரோலாக கொடுங்கடா ப்ளீஸ்டா. கைஸ், ஃப்ளாஷ் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ரோலை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் குரூ இங்கே பாருங்கள் என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு. ஜோக்கர் இருக்காங்க, ஜோக்கரு, பெயிட்டரு, சீரு, காஞ்சூர் இருக்கான் முக்கியமாக. ஓகே, இப்போ வந்து ஃப்ளாஷ்ன்ற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ வந்து ஸ்பேஸ் குரூ ஒரு 3 பேர் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ ஒருத்தனை போடணும். ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க 3 பேருமே. தட் மீன் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தனை போட்டிங்கன்னான்னு சொல்கிறதுக்குள்ளே பாப்பாவை போட்டாங்க கைஸ். ஓகே, மாட்டிக்குவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்னா, ஃப்ளாஷ் பேங்கால் ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணான்னா நமக்கு தவிர மற்ற 3 பேர்த்துக்குமே வந்து ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலரில் ஆயிரும் கைஸ். அதனால் அவங்களால வந்து பார்க்க முடியாது. அதனால் வந்து இது ஒரு அபோவ் ஆவரேஜ் அந்த கேட்டகரியில் கொடுக்கலாம் கைஸ். அவ்வளோ ஒர்த்தும் சொல்ல முடியாது, ரொம்ப மட்டமானதுன்னு சொல்ல முடியாது. பிங்க் இஸ் குட் கை. ஓகே, பிங்க்கு ஜோக்கர். ஹாஹா கைஸ், எல்லோரும் வந்து பிங்கை தான் வந்து ஜோக்கர்னு சொல்கிறாங்க. அப்போ யார்? ஆரஞ்சு இஸ் வெரி சஸ்ஸா. கைஸ், கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. ஓட்டு ப்ளூ. ஓகே, வி காட் ஜோக்கர். ஓட் வித் காஷன். ஓகே, ஏன்னா ஜோக்கர் இருக்கான், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கைஸ் இருக்கணும். ஓட்டு ப்ளூவா? ஓட்டு பிங்க்கா? சரி, நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்க, நான் பாட்டுக்கு எங்கள் மூளையில் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஓட்டு பிங்க்கு, ஐ எம் பெயிட்டர். கைஸ், இந்த இதெல்லாம் முக்கியமானது. நம்மளோட ரோல்ஸ் வந்து சொல்லக்கூடாது. சொல்லலாம், ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ்க்காக சொல்லலாம். சும்மாவே போயிட்டு நான் தான்டா ஷெரீஃப் உங்கள் எல்லாத்தையும் போட வரேன்டான்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளே முழுங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆட் டிரைவர் வந்து ஒரு நியூட்ரலாம். அடா சாலா. கைஸ், நியூட்ரல்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் போட்டு தள்ளுறது தான். அட என்னடா தோத்துட்டோமா? ஓகே, 4 பேர். ரெட் கலர் ட்ரெஸ் தானே வச்சுருக்கோம். ஓகே, ஒயிட் கலர் வச்சுட்டு பார்ப்போமா கைஸ்? ஒயிட் கலர் செம்மையாக இருக்கும். ஒயிட் கலர் வச்சிரும். ஒயிட் கலருன்னு சொல்கிறதோட கீழே இந்த கலர் வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் கிடச்சிச்சின்னா அதை வச்சுக்கும். எல்லோ கலர் கூட மாசாக இருக்கும். ஓகே, இல்லை ஒயிட்டே வச்சுக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் அடிச்சுட்டு சாவுங்கடா. நான் மட்டும் தான் கைஸ் ஜெயிக்க போகிறேன். ஆமாம், இன்னும் ஒரே ஒருத்தன் வந்தால் போதும். இங்கே பார்த்தீங்களா என்னென்ன ரோல் கார்டு நம்மக்கிட்ட இருக்கான். வேண்டாம், எனக்கு ஃப்ளாஷ் பேங்கே வந்தால் போதும். இந்த சூஸ் ஆப்ஷன் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நெக்ஸ்ட் இதில் வந்து எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் மேப் இங்கே பாருங்கள் என்னென்ன இடம் எந்தெந்த இடத்துல போட்டிருக்குன்னு. நாம் வந்து ஸ்பான் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா கேஃபட்டேரியாவில் தான் ஸ்பான் ஆகும். அதுலேருந்து ஷீல்டு நேவிகேஷன்லாம் எங்கேயோ இருக்குது. கைஸ், இந்த டைமாச்சும் ஒரு நல்ல ரோலாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த டைம் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ளாஷ் பேங்க் கைஸ், நம்ம கார்டு சூஸ் பண்ணதுனால ஃப்ளாஷ் பேங்கே வந்துருச்சோ? சரி பரவாயில்ல, கார்டு சூஸ் பண்ணதுனாலேயாச்சும் வந்துச்சு. இல்லைனா வந்து ஸ்பேஸ் க்ரூ மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா சத்தியமாக நல்லா இருந்திருக்காது. கைஸ், காய்ஜூ இருக்கான் நியூட்ரலு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், காய்ஜூ வந்து திடீர்னு ஒரு டைனோசராக மாறிடுவான். எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் கைஸ். அவன் கிட்ட மட்டும் நம்ம போகக்கூடாது. அவன் எத்தனை பேர்த்த சாப்பிட்றானோ அத்தனை பேர்த்து சாப்பிட்றால அந்த டைமிங்க்கு வந்து அவன் அந்த டைனாசராகவே இருக்கிற அளவுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே இருங்கடா, நான் கைஸ் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஃப்ளாஷ் பேங்கோட பவரை யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அடி போடு, கொலை பண்ணு, போடு, அவ்வளோதான் முடிஞ்சு கோவிந்தா. கைஸ் நம்ம அப்படியே இந்த ஓரமாக ஓடிடுவோம். கேஃபட்டேரியாவில் வந்து இது பண்ணி விட்டாச்சு. எமர்ஜென்சி மீட்டிங் அவனா பண்ணியிருக்கான்.
ஒரு வேளை பார்த்துட்டானோ? பார்ப்போம். அவுட் சைஸ் ஃபயர்ன்றவன் வந்து இது பண்ணியிருக்கான். இவன் என்னடா ஹிந்தியில் நம்ம போட்டிருக்கான்? ரெட்டா? டேய், ஐ எம் ஷெரீஃப்டா கைஸ். நான் ஷெரீஃப். இவங்க ஏன் வந்து நம்மள சொல்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. டேய், நான் ஷெரீஃப்டா. அடே சாலாஸ், ஐ எம் ஷெரீஃப். ஓ கைஸ், சாரி கைஸ். நம்ம வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு மாற்றினதே நான் வந்து மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், எவனோ ஒருத்தன் வந்து அந்த ஆஷி பூன்ஸ்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்கான்ல, ரெட் கலர். பிளாக் ஜாக் இல்லைன்னா ஒயிட் ஜாக்காக இருப்பான்னு நினைக்கிறேன். பிளாக் ஜாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் காமனான இதை சொல்கிறேன். ஓட்டிங் நடக்கும்போது அவங்களோட ரோலில் வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து அவங்க கெஸ் பண்ணவங்க வந்து செத்துருவாங்க. தட் மீன் இவங்க கெஸ் பண்ணது வந்து யாரோ அவங்க செத்துருவாங்க. அவங்க வந்து தப்பாக கெஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க செத்துருவாங்க. தட் மீன் யார் வந்து கெஸ் பண்ணுறாங்களோ அவங்க செத்துருவாங்க. ஓகேவா? அதுதாங்க இது. பிளாக் ஜாக்குக்கு வந்து எல்லா ரோல்ஸும் காமிக்கும், ஆனால் ஒயிட் ஜாக்குக்கு வந்து சில ரோல்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து ஸ்கிப் தான் பண்ணியிருக்காங்க. நோ ஒன் வாஸ் ஓட்டட். ஆமாம் கைஸ், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணதுனால ஓட்டிங் இது இல்லை. ஓகே, நமக்கு இன்னும் ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும். இவன் என்ன இப்படி வரான்? டெரிட்டரி ஹெல்ப்லைன். ஹெல்ப்பிங்கா? ஓகே, நான் இந்த பக்கம் ஓடுறேன். இவனை பார்த்தா கொஞ்சம் சஸ்ஸாக இருக்குது. இவன் என்ன நம்ம பின்னாடியே வரான்? பேசாமல் அவனை போட்டு விட்ருவோமா? ஆமாம் கைஸ், அவனை போட்டு விட்றதான் எனக்கு கரெக்டாக நினைக்கிறேன். இருங்க, நான் ஆக்சிஜனை உடச்சி விட்டுறேன். சீக்கிரம் சீக்கிரம். ஆக்சிஜன் எங்கடா இருக்குது? என்னமோ காமிக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. கூட்டமாக இருக்கும்போது தாங்க இந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும். அப்போ தான் வந்து எல்லோரும் கண்ணு தெரியாமல் அம்மா கண்ணு தெரியல நிற்கும் போது தான் சைடால் போந்து போடு போடு. அதான் நான் தான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிட்டேனே, அதனால் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட் சைடு ஃபயர் கைஸ். இவன் தான் கைஸ் எப்பயுமே வந்து இது பண்ணிகிட்டே இருக்கான். ஓகே, என்னடா எவனுமே வந்து யூ சக்ஸஸ்ஃபுல்லி கில்டு தி எல்லோன்னு போட்டிருக்கு. ஓகே, ஆமாம் கைஸ், நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க பாருங்கள். நல்ல வேலை ஃப்ளாஷ் பேங்க் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்னால் கொண்டிருக்க முடியாது. ப்ளூவா? சரி ஓகே, ப்ளூவே போட்டு விடுவோம். ப்ளூ இஸ் வெரி சஸ்ன்னு போடுவோம். ப்ளூ இஸ் வெரி சஸ். ஆமாம் கைஸ், நம்மளோட வேலையை பார்த்து தானே. இந்த ஆஷி பூன்ஸ் வர செத்து போயிட்டான். என்னோடய டீம்மேட் வர என்ன பண்ணானே தெரில, மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. ஓட்டு ப்ளூ. ஓகே, அப்புறம் இவனும் சஸ்ஸாக இருக்கான்னு போட்டு விடுவோம். ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து இவனுக்கு போட்டிருக்காங்க. அட சாலா, அப்போ என்ன தான் இப்போ போடுவாங்களான்னு? வாய்ப்பு இல்லை. ஓகே கைஸ், அவுட் சைஸ் ஃபயர் இஸ் நாட் அன் இம்போஸ்டர். ஒன் இம்போஸ்டர் இருக்கான். யார் அந்த இம்போஸ்டரு? அவனை அடித்து வெளில துரத்துங்கடா கைஸ். எவனோ ஒரு இம்போஸ்டரோட ஆட்டம் காமிச்சிட்ருக்கான். அவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இங்கே நம்ம ஒரு இது வர போட்டிருக்கு. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். 11754 டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஓகே, ஆமாம், நான் ஏன் இந்த டாஸ்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு இதுக்கு வந்து அவசியமே கிடையாது. சரி ஓகே, நம்ம அப்படியே மேலே போவோம். ஐயோ கைஸ், காய்ஜுவா எவனோ மாறிட்டான் சாலா. இப்போ நான் போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் கப் சுப்புன்னு உக்காந்துக்கணுங்க. நான் வெண்ட் அடிச்சிட்றேன் பேசாமல். வெண்ட் அடிச்சிட்டா தான் எங்கே இருக்காங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இருங்க, இந்த பக்கம் தான் அந்த பாப்பா இருக்கான். தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். பார்த்தீங்களா பாப்பா? இரு பாப்பா, வரேன். எங்கடா கைஸ்? இப்போ அந்த பாப்பாவை தான் பார்த்தேனே. எங்கே கீழே எங்கேயாச்சும் போனோன்னா டெட் பாடியா? கைஸ், நம்ம ஓட் பண்ணோம்ல சயன், செத்துட்டான் பையன். சல்பா சுல்தானாவா? என்னடா பேர் எல்லாம் பயங்கரமாக வைக்கிறீங்க. எங்கேப்பா தம்பி பாடியை ஃபைன் பண்ண? ஓ, காய்ஜு வந்து போட்டுட்டான் போல இருக்குங்க.
காய்ஜு இருக்கான். ஓகே, செல்ஃப் ரிப்போர்ட்டாக இருக்குமோ? ஆமாங்க, செல்ஃப் ரிப்போர்ட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மீயா பாப்பா வந்து நானா என்னடா மகனே, சாரி கைஸ், அவன் எங்கள் அப்பா இல்லை, பாப்பான்ற பேரை படித்து இது பண்ணி விட்டேன். ஓகே, நாங்கள் 2 பேரும் வந்து அவனுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சாச்சு கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பாப்பா நியூட்ரல், அதுதான் காய்ஜு வந்து, அப்போ இவன் தான் கைஸ் காய்ஜு. ஓகே, ஜெயிச்சிட்டோம். நம்ம இம்போஸ்டர் ரோலை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் லைக் குமியுது. 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஹைப் வேணாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாட்டில் சந்திப்போம். பை கைஸ், பை பை, லவ் யூ ஆல். இங்கே பார்த்தீங்களா MVP போடு வேற மாதிரி. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.